வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பேபிஸ்க்கு நம்மளோட விஷஸை சொல்லிடலாம். அண்ட் நம்மளோட சத்யா டீமுக்குமே நம்ம கண்டிப்பாக விஷ் பண்ணோங்க. எதனால் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீ தமிழ் சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான சீரியல் அப்படின்னா அது சத்யா சீரியல் தாங்க. சத்யா சீரியலுமே நமக்கு ஃபேவரட் நம்மளோட பேபிஸ் தான். அப்புறம் குள்ளபூதம் சொல்லலாம், அண்ட் சத்யா டீமில் இருக்க எல்லாரையுமே சொல்லலாம். ஏன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே இருக்கிறதால தான் இன்றைக்கி சத்யா சீரியல் இந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆகிருக்குன்னே சொல்லலாங்க. அண்ட் எதனால் நான் விஷஸ் சொன்னேன் அப்படின்னா, இன்னையோட சத்யா சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணி கரெக்டாக 2 years ஆகுது. ஸோ March 4, 2019 தான் ஃபர்ஸ்ட் நம்ம சத்யா சீரியலை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஓடிட்டுன்னே சொல்லலாம். ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாத அளவுக்கு ஒவ்வொரு எபிசோடையும் கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க நம்மளோட டேரக்டர். அண்ட் நம்மளோட பேபிஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அவங்கள எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டோட பார்த்தோமோ, ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த சீரியல் பார்க்க ஆரம்பிச்சோமோ, அதே இன்ட்ரெஸ்ட் இன்ன வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அவங்களோட ஆக்டிங்குமே செம்மையாக அப்போ எப்படி இருந்ததோ அதே லெவலில் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். பொதுவாக மற்ற சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்புறம் ட்ராக் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதோட இன்ட்ரெஸ்டே போயிடும், பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். சிலது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கும், அப்புறம் போக போக நல்லா இருக்கும். பட் நம்ம சத்யா சீரியலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சோ அது ஒரு வேறு லெவல்னே சொல்லலாங்க. அந்த லெவல் தான் இன்ன வரைக்கும் அவ்வளோ அழகாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இன்னையோட 2 years அப்படிங்கிறதால நம்மளோட சத்யா டீம் மெம்பர்ஸ் இதை நல்லாவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம சத்யா சீரியலோட ஃபேன்ஸ் மெயினாக நம்ம அமுல் பேபி ஃபேன்ஸு, ரவுடி பேபி ஃபேன்ஸு, அப்புறம் குள்ளபூதம் ஃபேன்ஸ், இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ March 4, 2019 டெலிகாஸ்ட் ஆன சத்யா சீரியல் இன்னைக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம பேபிஸ்க்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கும் அதே அளவுக்கு சத்யா சீரியலில் இருக்கிற டேரக்டர் ஆகட்டும், ரைட்டர் ஆகட்டும், டீம் மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே கண்டிப்பாக பங்கு இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இன்னுமே 2 years ஆயிருக்கு. ஸோ இன்னுமே நிறைய இயர்ஸ் நம்ம சத்யா சீரியல் டெலிகாஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக நம்மளோட விஷஸை சொல்லிடலாம். தேங்க்யூ.